எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட பேரண்டிங் ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோட பேபிஸ் வந்து நியூபார்ன்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ணேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு 9th வீக் ஸ்டார்டிங்லேயே பிறந்துட்டாங்க. ஸோ 5 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு 5th டே ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரியல் லைஃப் சேலஞ்ச் அப்படின்னா என்னன்றதே எனக்கு தெரிஞ்சுச்சு. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான். அண்ட் எனக்கு ட்வின்ஸுன்றனால ஃபார்முலாவும் இன் பிட்வீன் ஆல்டர்னேட்டிவாக கொடுப்பேன். ஸோ இப்படி மாறி மாறி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கனால வயிறு பயங்கரமாக பசிக்கும் காலையில் எந்திரிச்சோன்னே. ஆனால் சாப்பிட டைம் இருக்காது. ஏன்னா மாறி மாறி ஒருத்தன் எந்திரிப்பான், இன்னொருத்தன் தூங்குவான். இவங்களை மாற்றி மாற்றி மேனேஜ் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அண்ட் என் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து என் அம்மாவும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தாங்க ஃபஸ்ட் அந்த 3 மந்த்ஸ் வந்து. அண்ட் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4th மந்த்லேருந்து பக்கத்தில் ஒரு நெய்பர் அக்கா அவங்க தான் வந்து எனக்கு என்னதான் அடுத்தவங்க வந்து கூட இருந்தாலும் நம்ம வீட்டு ஆளுங்க இருக்கிற மாதிரி 2 பேரும் அட் அ டைமில் பாத்ரூம் போகிறதாங்க ரொம்ப கொடுமையான டேஸ் எல்லாம் வந்துட்டு நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி அதை நான் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி அப்படி சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்குமே வந்து ரொம்பவே ஒரு அறிபறியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சாலிட்ஸ் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத பார்ட் 3ல சொல்கிறேன். ஸ்டே டியூன்.